சிவகங்கை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்ட பணியாக 160 முன்கள பணியாளர்களை கொண்டு 16 வட்டாரங்களிலும் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் கண்டறிந்து பிரத்யேக செயலியில் தரப்பதிவு செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் இம்மாவட்டத்தில் சிவகங்கை மற்றும் காரைக்குடியில் உட்கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் மற்றும் வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இம்மறுவாழ்வு சேவை மையங்களில் ஆலோசனை, இயன்முறை மற்றும் செயல்முறை சிகிச்சை, பேச்சு மற்றும் மொழித்திறன் பயிற்சி, கண் பரிசோதனை, பார்வை குறைபாடுகள் மற்றும் அறிவுசார் குறையுடையோருக்கான சிறப்பாசிரியர்களை கொண்டு சேவைகள் மற்றும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இம்மாவட்டம் கீழப்பூங்குடி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டினை குறைத்தல், நீர் சேமிப்பு, கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற செயல்பாடுகளை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு எடுக்கப்பட்டது. மாவட்டத்தில் 26-27ஆம் கல்வியாண்டினை முன்னிட்டு அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள் மற்றும் சீருடைகள் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் சுமார் 88,098 மாணவர்களுக்கு சீருடையும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் விலையில்லா பாடநூல்களும் வழங்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் மாவட்டத்தில் உள்ள 1117 அரசு பள்ளிகளிலும் 233 அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் சிறுபான்மையினர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்கான செயல்பாடுகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறுதொழில் கடன், கைவினை கலைஞர்களுக்கு கடன் திட்டம், கல்வி கடன் திட்டம் ஆகிய திட்டத்தின் கீழ் பயன்பெற வெவ்வேறு வருமானம் சார்ந்த பயனாளிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களை, உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் வழங்குவதற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லோன் மேளாக்கள் நடத்தப்பட உள்ளது என ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். காளையார்கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட நகரம்பட்டியில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் வாழுக்குவேலி அம்பலத்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தலைமையிலும் சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மத்திய அரசின் வேளாண் உழவர் நலத்துறையின் சார்பில் விளை நிலம் காப்போம் இயக்கம் எனும் தேச பச்சாவோ அபியான் திட்டம் மாவட்டத்தில் உள்ள 445 கிராம பஞ்சாயத்துகளிலும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் இயற்கை விவசாயத்தின் நன்மைகள், மண் ஆரோக்கியம் மற்றும் நுண்ணூட்ட மேலாண்மை, சமச்சீர் உர பயன்பாடு, பசுந்தாள் உரம், இயற்கை உர பயன்பாட்டினை ஊக்குவித்தல் உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட உள்ளது. அனைத்து விவசாயிகளும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதால் இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண்ணை பதிவு செய்து அதன் முழு விபரத்தினையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்ய தேசிய டிஜிட்டல் திட்டம் வகுக்கப்பட்டு கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீடு விபரம், சினையுறு சதவீதம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம், பருவத்திற்கு ஏற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றிற்கான தடுப்பூசி பதிவு விவரங்கள் உள்ளிட்டவைகள் சேகரிக்கப்பட்டு இத்துறையின் தேசிய டிஜிட்டல் திட்டத்தின் மூலம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் நடத்தப்படும் சிறப்பு முகாம்களுக்கு கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகளை கொண்டு சென்று உரிய சிகிச்சை பெற்று பயன்பெற வேண்டுமாய் கூறியுள்ளனர்.